நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதான்டா இனிமே டாப் டொப்பரு. இதுக்கு மேல நம்ம ராஜேஸ்வரி வச்சு செய்ய போறாங்க. நம்ம மல்லி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம மல்லி மேல அளவு கடந்த காதல் வச்சுன்னு இருக்காரு. அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லிக்காக ஆசையா கரெக்டா போயிட்டு இந்த மாதிரி கால் டேக்ஸ் ஓட்டுறாங்களா, அவங்க வந்து அவரோட ஃபைலெல்லாம் வச்சு ஒரு வேலைக்கு போகிறாரு. அங்கே வந்து லோன் எடுத்து அமௌண்ட் ஒரு பல்கான அமௌண்ட் 1 லட்சம் வாங்கிடுறாரு. அதை எடுத்துன்னு வந்து நம்ம மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. மல்லி அதை வாங்கிட்டு என்ன விஜய் என்ன காசு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். குடும்பத்தை கொஞ்ச நாள் ரன் பண்ணிக்க, இனிமேல் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன், அதனால் அட்வான்ஸ் மாதிரி லோனுன்றத சொல்லாமல் அட்வான்ஸ் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம விஜய் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் விஜய் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சொல்லுங்கள் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் வேலை இருக்குது வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. மல்லிக்கு புடவை எடுக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் விஜய்க்கு துணி எடுக்கிறாரு. அடடே இதுக்கு மேலதான் ஒரு பக்கம் ரொமான்ஸ், ஒரு பக்கம் லவ், ஒரு பக்கம் அடடா கலக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க கலக்க போவது யாரு, மல்லியா விஜயா? வாங்க பார்க்கலாம். நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு விஜய்க்காக டாப் 2 டக்கரா ட்ரெஸ் போட்டு அப்படியே சும்மா கோட்டு ஷூட்டுன்னு அழகா இருந்தாரு. அப்படிப்பட்ட நம்ம விஜய் அந்த துணியில பாக்கிறதுக்கு எனக்கு நஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு ஷூட்டு வாங்கினாராங்க நம்ம செல்லக்குட்டி மல்லி. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துன்னு மல்லிக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு துணியை எடுத்ததில்ல, புடவை அழகா ஒரு புடவை எடுத்து தரலாமேன்னு சொல்லிட்டு அற்புதமான அழகான அலங்காரமான புடவை ஒன்று எடுத்து தராங்க. அந்த புடவையை கட்டினா அந்த புடவைக்கே அழகு சேர்க்கும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஜய் கவிதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுது, என்ன இதுக்கு விஷயம், ஏதோ விட்டு பிடிக்கிற போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மல்லி வந்து வெக்கப்பட, விஜய் வந்து ஒரு பக்கம் சொக்கி வில அடடா ஒரு பக்கம் அப்படியே சும்மா ரொமான்டிக்கா போயிட்டு இருக்குன்னா பாருங்க. அந்த சமயத்துல அம்மான்னு உள்ள வராங்க. நாம ரெண்டு சேர்ந்து வெண்பா ஓட்டம்லோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் துணி எடுக்கணும். நம்ம வெண்பா காணா, நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, என் பொண்ணுக்கு எடுக்காம இருப்போம்னா எந்தாடி செல்லக்குட்டி உனக்கு தான் துணின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு துணி கொடுக்குறாங்க. அதை பார்த்து விஜய் ஒரு பக்கம் அப்படியே நர்வஸ் ஆயிடாரு. இந்த அளவுக்கு நாம வெண்பா மேலே பாசம் வச்சோமோ, ஆனால் நம்மளுக்கே வெண்பாவுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், ஒரு திங்கிங் எதுவுமே வரல. ஆனால் விஜய் மல்லி இருந்துன்னு எப்படி அழகாக துணி எடுனான்ட்டா, பரவாயில்லையே ரொம்ப பாசம் வச்சுன்னு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணாதீங்க விஜய், எல்லாமே கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கூடிய நேரம் எல்லாமே உங்கள் கையை வந்து சேரும். அது வரையும் நீங்கள் காத்துன்னு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் நம்மளோட கருத்தை தெரிச்சு விடுவோம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க சும்மா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லைங்க. என்ன நடக்குது டேடி, எனக்கு தம்பி இல்லைனா பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாங்க. சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓட, மறுபக்கம் நம்ம அன்னப்பூர்ணி வர, அன்னப்பூர்ணி கையில் இருந்த சொம்பு தட்டி கீழே விழ, உடனே அன்னப்பூர்ணி இருந்து என்ன மல்லின்னு சொல்லி கேட்க, உடனே வெக்கப்பட்டு அங்கேருந்து சிரிக்க, அதை பார்த்து நம்ம விஜய் ஒரு பக்கம் மயங்க, அடாடா என்னடா நடக்குதுங்கன்னே சொல்ல மாட்டேன்றாங்களே, கண்டாலே ஒரு பக்கம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களே, ஓகே 2 பேரும் ரெடி ஆகிட்டீங்க போல, முதல் இரவுக்கு நாள் குறிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணி பேச, விஜய் இருந்து இல்லை இப்போதைக்கு எதுவும் மானா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு லெவலுக்கு வரணும், இந்த பிரச்சனை எல்லாமே முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அதை கேட்கும் போது தான் நம்மளுக்கே நல்லாவே புரியுது, விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தில் இருக்காரு. எப்படியாவது ராஜேஸ்வரி கிட்ட விட்ட சவாலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மல்லியும் உறுதியாக இருக்காங்க. மல்லி இப்போ வேலை தேடின்னு வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் குறுக்க இந்த கப்ஸுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா குறுக்க வராங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம தலைவி சிங்கக்குட்டி, அருமைக்குட்டி, புலிக்குட்டி ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் மல்லியே உன் பாட்டுக்கு அப்படியே சும்மா ரோட்ல அங்க எங்கன்னு சுத்துறா மல்லேச அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. நம்ம மல்லி இருந்துன்னு, நீ நினைச்சுன்னு இருக்க மனசுக்குள்ள ரொம்பத்தையும் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன், இப்போ இனிமே இது என்னோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் உங்ககிட்ட கருத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் உன் மேல உண்மையா அன்பு வச்சு பாசம் வச்சிங்களெல்லாம் இழப்ப பார்த்தியா, அப்போ தெரியும் காசு முக்கியமா பாசம் முக்கியமான்னு சொல்லிட்டு. ஆனால் எப்பவுமே எனக்கு காசு துட்டையா மனே அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி 3 லட்சம் மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லியை பார்த்து சொல்லிடுறாங்க. மல்லி இருந்துன்னு, எத்தனை நாளைக்கு எவ்வளோ நாள் ஆடுவேன், என்னோட மூச்சு இருக்க வரையும் நான் பார்த்துட்டு தானே இருக்க போகிறேன், என்னைக்குன்னா ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ அனுபவிக்குவேன், அப்போ தெரியும் காசோட வேல்யூ என்ன, மனசனோட வேல்யூ என்ன, பாசத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே கணக்கு போட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் செல்லா போயிட போகுது, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரி என்னடி பழைய காலத்தில் ஆயா மாதிரி வந்து நச்ச கொச்சன்னு உன் வேலையை நீ பாரு என் வேலையை என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மூஞ்சி திருப்பி போயிடுறாங்க. நம்ம மல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நிறைஞ்சுதான் இருக்கு. இதுக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வாழ்க்கை தான் 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம பாதையை நாம தான் ஒரு பக்கம் டிசைட் பண்ணோம். அதை விட்டு ஐயோ இப்படி போனால் குழி, ஐயோ இப்படி போனால் பள்ளம், ஐயோ அப்படி போனால் மேடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் பல பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் கோட்டை விட்டு போயிடுறாங்க. அது என்னைக்கேனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன். ஸோ நண்பர்களே, இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி சீரியலில் யார் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மல்லியை பிடிச்சிருக்கா, இல்லை ரஞ்சிதா பிடிச்சிருக்கா, இல்லை ராஜேஸ்வரியை பிடிச்சிருக்கா, ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து மல்லிக்கு இனிமேல் ஏதாவது ஆபத்து வர வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, இல்லாமையும் இருக்குது. 2த்துல எதனா 2த்துல உன்னை தொட்டு மாமா எங்கள் ஊரில் இன்னைக்கு நாட்டேலியா தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டேலியா வச்சுன்னு என்ன இங்கே நடன நாட்டேலியா அதை வச்சு நீ எங்கப்பா இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, போக முடியல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், பை பாய்.